எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து ஜெய் பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஐஃபோன் 15 ப்ரோ, சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா. லாஸ்ட் வீக் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கேமரா கம்பேரிசன் பார்த்துருந்தோம். இந்த வீக் ஸ்பீட் டெஸ்ட் பார்க்கலாமா? நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னதே மறுபடியும் சொல்கிறேன். இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்கு ஒரு 1 year ஜென்ரேஷனல் கேப் இருக்குங்க. பட் ஐஃபோன்ஸ் ஒரு லாங் டேர்ம் யூஸ்க்கு யூஸ் பண்ணணுங்கிற ஒரு பர்பஸில் பில்ட் பண்ணுற ஒரு ஃபோன். சாம்சங் ஐஃபோனோட ஒரு டைரக்ட் காம்படிட்டர், எஸ்பெஷலி இந்த எஸ் சீரிஸ். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணது 2 yearsக்கு அப்புறமும் 1 yearக்கு அப்புறமும் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணோன்னா வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த செட் ஆஃப் ஆப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெவியான ஆப்ஸ்லாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் லோட் ஆஃப் ஆப்ஸ் தான் இருக்குது. நம்ம டே டு டேயில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான் இருக்குது. பேக்ரவுண்டில் நம்ம எந்த ஆப்ஸும் இப்போதைக்கு வைக்கல, எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு ஃபஸ்ட்டு லேப் 36 செகண்ட்ஸில் முடிஞ்சிருக்குது. ஸோ 36 செகண்ட்ஸுங்கிறது நம்ம ஆப் ஓப்பனிங் டைம். அதுக்கப்புறம் மெமரியில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இன்னொரு லேப் ரன் பண்ணோம். அதில் 15 செகண்ட்ஸ். ஸோ 51 செகண்ட்ஸில் இந்த S25 அல்ட்ரா இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை முடிச்சிருக்குது. சேம் செட் ஆஃப் ஆப்ஸை இப்போ நம்ம இந்த ஐஃபோன் 15 ப்ரோவில் ரன் பண்ண போகிறோம். எவ்வளோ டைமில் கம்ப்ளீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸும் இல்லை, அதே ஒய்ஃபைக்கு தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரவுண்டை நம்ம இங்கே 52 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு செகண்ட் கிட்ட எனக்கு டச் மிஸ் ஆச்சு. நான் அந்த டச்சை மிஸ் பண்ணிட்டேன். பட் 38 செகண்ட்ஸில் ஃபஸ்ட் லேப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 13 செகண்ட்ஸில் செகண்ட் லேப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1 செகண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த டச்சுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 51 செகண்ட்ஸ். நம்ம 1 செகண்ட் இல்லாமல் ஒரு ஹாஃப் செகண்ட்ங்கிற மாதிரி இருந்தால் கூட 51.5 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 51.5 செகண்ட்ஸில் ஐஃபோன் 15 ப்ரோ இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க, செம்ம ஷாக்கிங் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி இது ரொம்ப ஹெவி ஒரு மாதிரி டெஸ்ட் இல்லைங்க. ஸோ ஹெவி டெஸ்ட்டாக இருந்தால் தான் இன்னும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் டே டு டே யூஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்பீடில் டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியுதான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன்சர் நோ. அதனால் தாராளமாக கண்ணை மூடிட்டு ஒரு 2 years ஐஃபோனுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா 15 ப்ரோ போகலாம். இல்லை ஒரு 1 year சாம்சங் ஃபோன் 1 year old சாம்சங் ஃபோன் பார்க்கணுங்கிற மாதிரி இருந்தால் S25 அல்ட்ரா போகலாம்.
அண்ட் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கும்போது டெக்னிக்கலி லைக் நம்ம ஷூட் பண்ண இதில் லைக் டெக்னிக்கலி சாம்சங் தான் வின்னர். பட் வந்து அதை நான் டைரக்ட் வின்னர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நான் டச் மிஸ் பண்ணேன். ஸோ வந்து அந்த டச்சோட ஒரு டைமிங் வந்து நம்ம ஒரு ஹாஃப் செகண்டுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஹாஃப் செகண்ட் கூட வேணாம், ஒரு 20-30 செகண்ட்ஸுங்க, 20 மில்லி செகண்ட்ஸ்னாலும் இது 5170 முடிஞ்சு, இது 5180 முடிஞ்சிருக்கும். அந்த 10 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஒரு நெகோஷியபிள் டிஃப்ரென்ஸ் தான். அதனால் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் முடிச்சிருக்குது. கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா இது இன்னும் கொஞ்சம் ஒரு செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு மேபி ஒரு ஹோல் 1 செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நினச்சேன். பட் வந்து நம்ம கேப்சர் பண்ண டைம் வச்சு பார்த்தா கூட 30 செகண்ட்ஸ் தான், 30 மில்லி செகண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அண்ட் அந்த மிஸ்டச் வந்து மைனஸ் பண்ணிட்டு பார்த்தாலும் ஒரு 10 செகண்ட்ஸ், அந்த 10 மில்லி செகண்ட்ஸ் அகைன், சாரி. ஸோ அந்த மில்லி செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ரெண்டும் செம்ம ஸ்பீடாக இருக்குது இன்றைக்கும். இதில் 12 GB ரேம் இருக்குது, இதில் 8 GB ரேம் இருக்குது. மேபி ஏஐ டாஸ்க் அந்த மாதிரி இன்னும் ஹெவியாக இது பண்ணோம்னா நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஆப்வியஸ்லி. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ரெண்டும் ஒரே லெவலில் தான் பர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம மேபி ஒரு லாங் டேர்மில் வேணால் எப்படி இருக்குங்கிறத அப்புறம் பார்க்கலாம். பட் ஓவரால் நமக்கு வந்து நம்பர்ஸ் வைஸ் பார்க்கும்போது சாம்சங் வின்ஸ் திஸ் டெஸ்ட். பட் ரியல் லைஃப்பில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வெரி வெரி நெகோஷியபிள் அமௌண்ட். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.